அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது மரியன்னைக்கென்று இயற்றப்பட்ட முதல் பாடல் சூப்தும் பிரசீதியும், அந்த பாடலை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த பாடலானது கிட்டத்தட்ட 250வது, அதாவது கிபி 250வது ஆண்டில் எகிப்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. எனவே திருச்சபையின் மிக பழமையான மரியன்னை பாடல் இதுவாகும். சூப்தும் பிரசீதியும் கொன்ஃபூஜிமுஸ் சாங்டா டெய் ஜெனித்ரிக்ஸ் நோஸ்ட்ராஸ் deprecationes despicias in necessitatibus nostris, sed a periculis cunctis libera nos semper, Virgo gloriosa et benedicta. இந்த பாடலில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது டெய் ஜெனட்ரிக்ஸ், சாங்டா டெய் ஜெனட்ரிக்ஸ். இந்த பாடலினுடைய ஆதி மூலமானது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியிலே தெயோட்டோகோஸ் என்ற சொல்லாடலை இந்த பாடலாசிரியர் பயன்படுத்துகின்றார். அதாவது 431வது ஆண்டு நடந்த ஏபேசு திருச்சங்கத்திலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று பிரகடனப்படுத்தப்படுகின்றாள். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆதி காலத்தில் எகிப்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளை இறைவனின் தாயாக நினைத்து கொண்டாடி தங்களுடைய திரு வழிபாட்டு நிகழ்வுகளிலே அவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த பாடலே நமக்கு சான்று. டெய் ஜெனட்ரிக்ஸ் என்றால் காட் பேரர், பர்த் கிவர் டு காட், அதாவது இறைவனின் தாய் என்பது பொருளாகும். இந்த பாடலானது கோப்திக் திருவழிபாட்டு கிறிஸ்து பிறப்பு கால மாலை நேர ஜபத்தில் பாடப்பட்டு வந்தது. அந்த பாடலானது இன்றும் பல்வேறு ஆலயங்களிலும் துறவர இல்லங்களிலும் மற்றும் திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் பாடி அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று போற்றி புகழ்கின்றார்கள். இந்த கைப்பிரதியானது, அதாவது மூலத்தினுடைய பிரதியானது இன்றும் மான்செஸ்டர் நகரில் உள்ள ஒரு நூலகத்திலே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய பழம் பெருமை மிக்க அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று போற்றி பாடுகின்ற இந்த சூப்தும் பிரசீதியும் என்கின்ற பாடலை கேட்டு தியானிப்போம். நம்ம ஏற்கனவே அந்த சூப்தும் பிரசீதியும் பாடலை கேட்டா அதனுடைய தமிழாக்கம் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு தமிழ்ல இதுவரைக்கும் அந்த பாடல் இயற்றப்படவும் இல்லை, இசையாக வெளிவந்ததும் இல்லை. இறைவனுடைய தூய அன்னையே, உம்முடைய பாதுகாவலை தேடி நாங்கள் ஓடி வந்தோம். மாட்சி மிகு ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, எங்களுடைய தேவைகளை வெறுத்து ஒதுக்காமல் எங்களுடைய ஆபத்துக்களிலிருந்து எப்பொழுதும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இன்று மரியன்னை ஆன்மீகத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்குகின்றோம். அது என்ன மரியன்னை ஆன்மீகத்தை பற்றிய அல்லது நோக்கிய ஒரு பயணம்? சில கேள்விகளோடு நம்முடைய சிந்தனைகளை நாம் தொடங்குவோம். சில தேடல்களோடு இந்த தியானத்திலும்
அல்லது மரியியல் பற்றிய இந்த பயிலரங்கிலும் கலந்து கொள்வோம். சில அனுபவங்களை பெற முயற்சி செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக இந்த நாட்களின் முடிவிலே ஒரு சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். இந்த தியானத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அல்லது இந்த மரியியல் பற்றிய நம்முடைய அறிவை ஆழப்படுத்துவதற்காக ஒரு சில குறிப்புகளை நாம் இங்கு தருகின்ற பொழுது அது எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதும் முக்கியமானது. ஏனென்றால் பல நேரங்களிலே நமக்கு தெரிந்ததெல்லாம் மரியாதை பற்றி விவிலியம் என்ன சொல்கின்றது, அதுதான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி, ஏனென்றால் புராட்டஸ்டன்ட் அல்லது மற்ற அதாவது கத்தோலிக்கர் அல்லாத மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், கத்தோலிக்க திருச்சபை அல்லாத மற்ற திருச்சபைகள் விவிலியத்தில் மரியாதை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி மட்டுமே அவர்கள் பேசுவார்கள், மற்றவைகளை அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையானது அப்படி அல்ல. விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, திருச்சபையினுடைய இந்த 2000 ஆண்டு பாரம்பரியத்திலே மரியாதை பற்றி என்ன சொன்னார்கள், சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திருச்சபையினுடைய தந்தையர்கள், அதாவது ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று திருச்சபையின் ஆசிரியம், மஜிஸ்டேரியம் ஆஃப் த சர்ச், திருத்தந்தையர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு ஓவியங்கள், கலை, இவைகளிலே எவ்வாறு மரியாளுடைய ஆன்மீகமானது, மரியாதை பற்றிய சிந்தனைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஓவியங்களிலும் பாடல்களிலும் இசைகளிலும் மற்றும் பல்வேறு விதங்களிலே த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், இலக்கியங்கள், இலக்கிய வடிவங்கள். இறுதியாக மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், மக்கள் அன்னை மரியாதை பற்றி நினைக்கின்றார்கள், இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்துத்தான் திருச்சபையானது மரியியல் போதனையை நமக்கு தருகின்றது. எனவே இந்த உரையை நான் தருகின்ற பொழுது, இந்த சிந்தனையை நான் தருகின்ற பொழுது ஒரு சில குறிப்புகளை அங்கங்கிருந்து எடுத்து உங்களுக்கு தருகின்றேன். அதற்கான மூலங்கள் இவைகள்தான். அதாவது மரியியல் பற்றிய கத்தோலிக்க திருச்சபையின் ஏடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது த மேஜர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த புல் இன்னஃபாபிலிஸ் தேயுஸ் 1854 பயஸ் 11வது பத்திநாதரால் கொடுக்கப்பட்டது. அதுதான் த இமாக்குலேட் கன்செப்ஷன், அன்னை மரியாள் அமல உற்பவி என்பது பற்றிய திருச்சபையினுடைய கோட்பாட்டு உரை. இரண்டாவதாக அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் முனிஃபிசென்டிசிமுஸ் தேயுஸ் 1950வது ஆண்டிலே 12வது பத்திநாதரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக மரியன்னை பற்றிய சிந்தனையிலே இன்னொரு மைல்கல்லாக அமைந்தது 2வது வத்திக்கான் சங்கம். அந்த 2வது வத்திக்கான் சங்கத்திலே திருச்சபையை பற்றி சங்க தலைவர்கள், அதாவது வத்திக்கான் சங்கத்திலே பங்கேற்ற தலைவர்கள் சிந்திக்கின்ற பொழுது, மரியாளுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அதாவது இந்த சங்க ஏடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு குழுவினரும், இல்லை மரியாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று இன்னொரு குழுவினரும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றே, அந்த சங்கத்தில் பங்கேற்ற திருத்தந்தையர்கள் மரியாளுக்கென்று உரிய இடத்தை கொடுக்க வேண்டும், அதை எப்படி கொடுக்கலாம் என்று முடிவு செய்து, திருச்சபையினுடைய அன்னை மரியாளாக இருப்பதால் திருச்சபை பற்றி பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அன்னை மரியாளை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொல்லி, அதனுடைய 8வது அத்தியாயத்திலே, அதாவது வத்திக்கான் சங்கத்தினுடைய லூமென் ஜென்சியும் என்கின்ற திருச்சபை பற்றிய ஏட்டிலே 8வது அத்தியாயம் முழுவதையுமே அன்னை மரியாள் படிப்பினைக்காக ஒதுக்கி அவர்கள் அன்னை மரியாள் பற்றிய அந்த கருத்துக்களை நமக்கு தருகின்றார்கள். எனவே அது முக்கியமானது. இந்த கருத்தரங்கின் முடிவிலே உங்களுக்கு அந்த பகுதியானது அனுப்பி வைக்கப்படும், தமிழிலே அனுப்பி வைக்கப்படும், நீங்க படித்து பயன்பெறலாம். அடுத்தபடியாக ஒரு சில மைனர் டாக்குமெண்ட்ஸ், ப்ரொஃபேசியோ ஃபீடை 1968 கொண்டு வரப்பட்டது. இன்னொன்று, அந்த வத்திக்கான் சங்கத்திலும் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகும் 6வது சின்னப்பர் அவர்கள் மரியன்னையினுடைய திருத்தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இஸ் த மேரியன் போப். ஏனென்றால் மரியாளை தன்னுடைய சகோதரி என்று பல நேரங்களிலே தன்னுடைய உரைகளிலும், அதிலும் குறிப்பாக மரியாளிஸ் கூல்தூஸ் என்கின்ற அந்த ஏட்டின் மூலமாக மரியாள் இறைவனின் தாயாக இருந்தாலும் இன்றும் நம் உடன் நடந்து வருகின்ற, நம்முடைய துன்பத்தில் பங்கெடுக்கின்ற ஒரு சகோதரியாகவும் இருக்கின்றாள் என்று
பல நேரங்களிலே சீஞ்சும் மாஞ்சும் என்ற ஏட்டிலும் மரியாளி ஸ்கூல்டூஸ் என்ற ஏட்டிலும் அவர் விளக்கம் தருகின்றார். அடுத்தபடியாக ஜான் பால் த செகண்ட், இரண்டாவது அருள் சின்னப்பர், அவர் ரெதம்தோரிஸ் மாத்தர் என்கின்ற ஏட்டிலும் பல மரியியல் சிந்தனைகளை, அது அன்னை மரியாளுக்கென்றே முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஏடு, அதிலும் தருகின்றார். கடைசியாக இரண்டாவது அருள் சின்னப்பர் ரொசாரியும் வீர்ஜினிஸ் மரிய என்கின்ற ஏற்றிலும் அன்னை மரியாள் பற்றிய சிந்தனையை நமக்கு தருகின்றார்கள். ஆக இவைகளை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வாசித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அன்னை மரியாளுடைய பற்றிய ஆன்மீகத்திலே வளர்வதற்கு. இதுல உள்ள ஒரு குறை என்னவென்றால், இதில் உள்ள எந்த ஒரு போப்பாண்டவர்களுடைய மடல்களுமோ அல்லது ஏடுகளுமோ தமிழிலே மொழியாக்கப்பட செய்யப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறை. தமிழக திருச்சபையினுடைய ஆயர்கள் இதை கவனத்தில் கொண்டு பின்னாளிலே அதற்கான முயற்சி எடுப்பார்கள் என்று நம்புவோம். அந்த வத்திக்கான் சங்க திருச்சங்கத்தில் மட்டும் அதனுடைய 8வது அத்தியாயமானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை நான் உங்களுக்கு பின்பு தருகின்றேன். ஓகே, இப்பொழுது மரியன்னை பக்தி மற்றும் மரியன்னை ஆன்மீகம். அதாவது நாம் பல நேரங்களிலே மரியன்னை பக்தியை பற்றும் தான் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மாறாக மரியன்னை ஆன்மீகம் பற்றி யாருமே பேசுவதில்லை. மரியன்னை பக்தி என்றால் என்ன? மரியன்னை பக்தி என்பது, அதற்கான வரையறை, இயேசு மற்றும் அவரது தந்தையிடம் பரிந்துரைக்க வேண்டி அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்படும் செபம் மற்றும் ஆன்மீக முயற்சிகளே மரியன்னை பக்தியாகும் என்கின்றது சங்க ஏடு. இதற்கான வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது, மரியன்னை பக்தியானது கிபி 341 நடைபெற்ற எபேசு திருச்சங்கத்துக்கு பின் அறிவிக்கப்பட்ட அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற கோட்பாட்டு வரையறைக்கு பின் திருச்சபையில் வளர்ந்தது. மேலும் கிபி 325 நடைபெற்ற நிச்சேயன் திருச்சங்கமானது, த கவுன்சில் ஆஃப் நிச்சயா, இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அந்த இறைமகனுக்கும் தங்களுக்கும் இடையேயானதொரு இடையீட்டலராக, அதாவது மீடியேட்டர், தங்களுக்குள் ஒருவராக இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்க வேண்டும் என்று கருதி அவளை வணங்கவும் அவளை போற்றவும் புகழவும் செய்தார்கள். அது முதல் மரியன்னையின் ஆலயங்களுக்கு திரியாத்திரை செல்லுதல், 9 நாட்களை அர்ப்பணித்து ஜெபித்தல், ஜெபமாலை சொல்லுதல் மற்றும் அன்னை மரியாளின் உருவம் தாங்கிய சுரூபங்களை கழுத்தில் அணிதல் போன்ற பக்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுதான் ஒரு சிறிய வரலாறு. அடுத்ததாக மரியன்னையுடைய ஆன்மீகம், இதுதான் நம்முடைய முக்கியமான கருத்தாக இருக்க போகின்றது. மரியன்னை பக்தி என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மரியன்னை ஆன்மீகம் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். மரியன்னை ஆன்மீகத்தை த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் மேரி என்று சொல்வார்கள், த மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் என்ன என்று சொல்கின்ற பொழுது, ஆன்மீகம் என்பது நம்முடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதா இருக்கின்றது, அந்த தரம், அது ரொம்ப முக்கியம். ஆன்மீக தேடல், நாம் எதை தேடுகின்றோம் என்பது முக்கியம். அதாவது ஆன்மீகத்தை அந்த வார்த்தையானது லத்தீன் மொழியிலே ஸ்பிரித்துஸ் என்ற வார்த்தையிலிருந்தும், எபிரேய மொழியிலே ரூவா என்ற வார்த்தையிலிருந்தும், கிரேக்க மொழியிலே நேோமா என்ற வார்த்தையிலிருந்தும் எடுத்து கையாளுகின்றார்கள். அதனுடைய முழு அர்த்தம் என்னவென்றால் சுவாசித்தல். ஆக மனித வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீகம் என்பது நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கான ஆதாரங்களை நான் தந்திருக்கின்றேன், நீங்கள் பின்பு வாசித்து பார்க்கலாம். பல்வேறு வகைப்பட்ட கிறிஸ்தவ ஆன்மீகங்கள் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு தெரியும், தம திருத்துவ ஆன்மீகம், த ட்ரினிடேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நற்கருணை ஆன்மீகம், புனித அகுஸ்தினார் ஆன்மீகம், புனித பெனடிக்ட் ஆன்மீகம், புனித பிரான்சிஸ் ஆன்மீகம், மரியின் ஊழியர்கள் ஆன்மீகம், அவர் லேடி ஆஃப் சாரோஸ், புனித இஞ்ஞாசியார் ஆன்மீகம், புனித தொன்போஸ்கோ ஆன்மீகம். அதன் வரிசையிலே மரியன்னை ஆன்மீகம் என்பது முக்கியமானதொரு இடத்தை பெறுகின்றது. மரியன்னை ஆன்மீகம் என்பது தெய்வீகமான கடவுளுடன் நாம் இணைந்திருக்கும் ஒரு நிலை. ஆன்மீகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. மரியன்னை ஆன்மீகம் என்பது கடவுளுடனும் மற்றவர்களுடனும் இணைந்த மரியாளுடைய வாழ்க்கை முறை பற்றியதாகும். இதுவே மரியியலுக்கான வழிகாட்டும் கொள்கையாகும். மரியன்னை ஆன்மீகம் என்பது கடவுளுடனும் மற்றவர்களுடனும் இணைந்த மரியாளுடைய வாழ்க்கை முறை பற்றியதாகும். எனவே த மஜிஸ்டரியம் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியத்தின் மேற்பார்வையில் விவிலியம், திருத்தந்தையர்கள், மறை வல்லுநர்கள் திருச்சபையின் வழிபாட்டு முறைகள் பற்றிய ஆராய்ச்சியை வளர்த்து மீட்பு திட்டத்தில் மரியாளுடைய பங்களிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது
திருச்சபையினுடைய எண்ணமாக இருக்கின்றது. உண்மையான மரியன்னை ஆன்மீகம் என்பது என்ன? கிறிஸ்தவ மக்கள் மனதில் நிறுத்த வேண்டியதாவது, மெய்யான இறைப்பற்று என்பது பொருளற்றதும் தோன்றி மறைவதுமான உணர்ச்சிகளிலோ பயனற்ற குருட்டு நம்பிக்கையிலிருந்தோ பிறப்பதல்ல. மாறாக இறை அன்னையின் மேன்மையை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்கின்ற நிலையில் நாம் நம் தாயிடம் அன்பு கொள்ளவும் அவருடைய நற்பண்புகளை கண்டு பாவிக்கவும் வேண்டும் என்னும் ஆர்வத்தையும் நம்மில் தூண்ட வேண்டும் என்று லூமென் ஜென்சியம் அந்த ஏடானது கூறுகின்றது. மரியன்னை ஆன்மீகத்தை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதனுடைய அவசியம் என்ன? மரியன்னை ஆன்மீகம் பற்றி அறிந்து கொண்டு உண்மையான மற்றும் தவறான பக்திக்கு இடையிலான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், இந்த மோகன் சி லாசரஸ் போன்ற பிரிந்த சபையை சார்ந்த சகோதரர்கள் மரியாதை பற்றியும் மரியன்னை வழிபாட்டு பக்தியை பற்றியும் பலவாறு பேசுகின்றார்கள். அப்பொழுது நாம் அனைவருக்குமே ஆமா, அவர் சொல்றது நல்லா தானே இருக்குது, அதுல உண்மைதானே இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்து நம்மை குழப்புகின்றன. அப்படிப்பட்ட நேரங்களிலே மரியன்னை ஆன்மீகத்தை, உண்மையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது அதற்கான விடை நமக்கு கிடைக்கும். ஒரு உண்மையான அன்பை வளர்ப்பது இதனுடைய நோக்கம். மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு நம்முடைய பேச்சு, எழுத்து மற்றும் எடுத்துக்காட்டான வாழ்வு மூலம் அத்தகைய அன்பை தெரிவிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளுதல். இதனால் மற்றவர்களின் மரியன்னை பக்தி ஊக்குவிக்கப்பட்டு வளர்க்கப்படலாம் என்பது திருச்சபையுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அன்னை மரியாள் எனக்கு யார்? அப்ப அன்னை மரியாளுடைய ஆன்மீகம் என்று பேசுகின்ற பொழுது நாம் அன்னை மரியாளை எப்படி பார்க்கின்றோம் என்பதும் முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே திருச்சபையானது இவ்வாறு கூறுகின்றது, அன்னை மரியாள் மீட்பின் மிகச்சிறந்த கனி என்று சாக்ரோசாந்தும் கொன்சீலியம், அதாவது திருவழிபாடு பற்றிய திருச்சபையுடைய வத்திக்கான் சங்க ஏடானது கூறுகின்றது. இவ்வாறு திருச்சபை தந்தையர்களின் படிப்பினை, வழிபாட்டு முறை மற்றும் திருச்சபையின் ஆசிரியம் மரியாளை தன் மகனின் மகள் என்று அழைத்தன என்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, மரியாள் நமக்கு தாய். எந்த வகையில் என்றால், மனிதருக்கு அருள் வாழ்வை திரும்ப பெற்றுத்தர கீழ்ப்படிதல், நம்பிக்கை, எதிர்நோக்கு பற்றி எரியும் அன்பு என்பவற்றால் நிறைவாழ்வு அலுவலில் மிகச் சிறப்பான விதத்தில் ஒத்துழைத்தார். அதனால்தான் அருள்நிலையை பொறுத்த மட்டில் மரியா நமக்கு தாயாக அமைந்தார் என்று லூமென் ஜென்சியும் கூறுகின்றது. அன்னை மரியாளை வாழ்வோரின் தாய் என்றும் அழைக்கின்றோம். மரியா தன் கீழ்ப்படிதலால் தானும் மனித இனம் அனைத்தும் நிறைவாழ்வு பெற காரணமானார். The cause of life for each of us என்று புனித இரேனியூஸ் கூறுகின்றார். ஏவாளின் கீழ்ப்படிமையால் விளைந்த முடிச்சு மரியாவின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்பட்டது. நம்பிக்கையின்மையால் கன்னி ஏவாள் கட்டியதை நம்பிக்கையால் கன்னி மரியா அவிழ்த்து விட்டார். ஏவாளோடு ஒப்பிட்டு மரியாவை வாழ்வோரின் தாய் எனவும் அவர்கள் அழைக்கின்றனர். ஏவாளால் சாவு வந்தது, மரியாளால் வாழ்வு வந்தது என்றும் புனித இரேனியூஸ் கூறுகின்றார். மரியாள் இறை ஊழியர். I am the servant of the Lord. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மரியாளை கூறுகின்றார் அந்த கிறிஸ்து பற்றிய அறிவிப்பு நிகழ்விலே. தன் மகனை வளர்ப்பதிலும் பணியிலும் மீட்பு பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவுக்கு கீழும் அவருடனும் பணி செய்த ஒரு இறை ஊழியர் ஆவார். நான்காவதாக, மரியாள் இணை மீட்பாளர், கோ ரெடம்ட்ரிக்ஸ். மரியாள் இயேசுவை கருத்தரித்தாள், வளர்த்தாள். அவரை ஆலயத்தில் உள்ள தந்தையிடம் அர்ப்பணித்தாள். மேலும் இயேசுவினுடைய துன்பத்திலும் இறப்பிலும் இணைந்திருந்தாள். எனவே மீட்பராகிய இயேசுவோடு அவளும் இணை மீட்பாளர் என லூமென் ஜென்சியும் நமக்கு கூறுகின்றது. இயேசுவின் முதல் சீடத்தி மரியாள். இயேசுவின் பொது வாழ்வில் அவருடைய தாய் குறிப்பிடத்தக்க முறையில் தோன்றுகின்றார். கலிலேயா நாட்டின் கானாவில் திருமண விருந்தில் மெசியாவாகிய இயேசுவிடம் இரக்கத்தோடு பரிந்துரைத்து அவர் தம் முதல் அருள் அடையாளத்தை செய்யுமாறு தூண்டும் வேளை முதல் மரியா நமக்கு இயேசுடைய உண்மையான சீடத்தியாக காட்டப்படுகின்றாள். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என கிறிஸ்து பறைசாற்றிய போது இவ்வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு தூய கன்னியும் நம்பிக்கை திருப்பயணத்தில் முன்னேறி சென்றார். தம் மகனோடு கொண்ட ஒன்றிப்பை சிலுவை வரை விடாது காத்து வந்தார். அதன் வழியாக கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப சிலுவையின் அருகே நின்றார். இதனால் இயேசுவின் முதல் சீடத்தி என்கின்ற பாக்கியத்தை அவள் பெறுகின்றாள். மரியாள் நம் விசுவாச பயணத்தில்
நம்மோடு இருக்கின்ற உடன் நடக்கின்ற ஒரு சகோதரி. மேரி இஸ் அவர் ட்ரூலி அவர் சிஸ்டர். இதை பல முறை திருத்தந்தை ஆறாவது சின்னப்பர் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். மரியாள் உண்மையில் நம் சகோதரி. மரியாளிஸ் குல்துஸ் எண் 56. மேன்மையான அருள் கொடையினால் வானகத்திலும் வையத்திலும் உள்ள மற்ற எல்லா படைப்புகளையும் விட மிகவும் சிறப்புற்று விளங்குகின்றார் அன்னை மரியாள். ஆயினும் அதே நேரத்தில் ஆதாமின் வழித்தோன்றலாகவும் இருப்பதால் மீட்க பெற வேண்டிய மக்கள் அனைவருள் அவரும் ஒருவராக இருக்கின்றார். அதாவது படைப்பினுடைய எல்லாரோடும் அவளும் ஒருத்தியாக இருந்து நம்முடைய சகோதரி ஆகின்றாள் என்று புனித 6ஆம் சின்னப்பர் மரியாளிஸ் குல்துஸில் கூறுகின்றார். சமகால மனிதனின் எதிர்பார்ப்புகளை மரியாள் ஏமாற்றவில்லை. ஏனென்றால் அவள் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சீடத்தி என்றும் மரியாளிஸ் குல்துஸ் எண் 35 கூறுகின்றது. மரியன்னை ஆன்மீகத்திற்கான உண்மையான தரவுகள். இப்பொழுது நாம் மரியாள் நமக்கு யார் என்று பார்த்தோம். இப்பொழுது மரியன்னை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னவாறு இவைகள்தான் மரியன்னை ஆன்மீகத்திற்கான உண்மையான தரவுகள். திருவிவிலியம், திருச்சபையுடைய பாரம்பரியம், திருச்சபை தந்திரங்களின் விளக்க உரைகள், பெட்ராலஜி, திருப்பிடத்தின் போதனைகள், திருவழிபாட்டு ஏடுகள், விசுவாசிகளின் நம்பிக்கை, சென்சுஸ் ஃபிதேலியும் மற்றும் கலை மற்றும் இலக்கிய வடிவங்கள், வியா புல்கிரித்தூதினிஸ், அழகியல். இப்பொழுது விவிலியத்தில் அன்னை மரியாள் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். ஏனென்றால் நாம் இந்த நாட்களிலே விவிலியத்திலே அன்னை மரியாள் பேசிய அந்த 6 வார்த்தைகளை, 7 வார்த்தைகளை, அந்த அமைதியின் வார்த்தையும் சேர்த்து 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக விவிலியத்தில் அன்னை மரியாள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு முன்னறிவிக்கப்பட்டால், புதிய ஏற்பாட்டில் எவ்வாறு சொல்லப்பட்டால், அவர் பேசியது என்ன என்பதை பற்றி நாம் ஒரு மேலோட்டமான ஒரு உரையிலே நாம் பங்கேற்போம். புனித அகுஸ்தினார் கூறுவார், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைக்கப்பட்டுள்ளது, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட், the New Testament is concealed. On the other hand, in the New Testament, Old Testament is revealed. இதை வந்து ரொம்ப மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறோங்க. மரியாளை பற்றி நாம் அழகாக உண்மையாக புரிந்து கொள்வதற்கு இந்த கருத்து மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக பிராண்ட் பீத்ரே என்ற ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஜீசஸ் அண்ட் த ஜூவிஷ் ரூட்ஸ் ஆஃப் மேரி என்கின்ற புத்தகத்திலே இவ்வாறு கூறுகின்றார், கீப் லுக்கிங் அட் த நியூ டெஸ்டமெண்ட் இன் ஐசோலேஷன் அண்ட் யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ மேரி ரியலி இஸ். அதாவது புதிய ஏற்பாட்டை மட்டும் தனியாக வாசித்து அன்னை மரியாள் யார் என்று அறிய நம்முடைய தேடலை தொடங்கினோம் என்றால் நாம் ஒரு காலமும் அன்னை மரியாளை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. ஸ்டார்ட் லுக்கிங் அட் மேரி த்ரூ ஏன்சியன்ட் ஜூவிஷ் ஐஸ் அண்ட் எவ்ரிதிங் பிகம்ஸ் கிளியர். அதாவது யூத கலாச்சாரத்தை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது, அதை பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் அன்னை மரியாளுடைய மீட்பு திட்டத்திற்கான பங்களிப்பும் நமக்கு மிக தெளிவாக விளங்கும் என்று அவர் கூறுகின்றார். புதிய ஏற்பாட்டை தனித்து பார்த்து கொண்டே இருங்கள், மரியாள் உண்மையில் யார் என்று உங்களுக்கு ஒருபோதும் புரியாது. பண்டைய யூத கண்களால் மரியாளை பார்க்க தொடங்குங்கள், எல்லாம் தெளிவாகும். இதுதான் என்னுடைய தமிழாக்கம். புனித ஜெரோம் அவர்கள் கூறுவார், இது ஃபேமஸ் கோட், இக்னோரன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். திருவிவிலியம் பற்றி அறியாதவன் கிறிஸ்துவை பற்றி அறியாதவன் ஆவான். அதே போன்று திருவிவிலியத்தை பற்றி அறியாதவன் மரியாளையும் அறியாதவன். ஏனென்றால் திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலே பார்க்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றிய கேள்வி எழுந்ததோ அப்பொழுதெல்லாம் மரியாள் யார் என்கின்ற ஒரு கேள்வியும் அதனுடனே சேர்த்தே எழுப்பப்பட்டது. உதாரணமாக கிறிஸ்துவுக்கு 2 தன்மைகள் உள்ளன, அதாவது கடவுள் தன்மை, மனித தன்மை, த டிவைன் நேச்சர் அண்ட் த ஹியூமன் நேச்சர். அந்த விவாதத்தில் இறங்கின்ற பொழுதுதான் அன்னை மரியாள் அப்ப யார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு விடையாக அன்னை மரியாள் நாட் ஓன்லி த மதர் ஆஃப் ஜீசஸ் பட் ஆல்சோ த மதர் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது அன்னை மரியாள் இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய தாய் மட்டுமல்ல, மாறாக அன்னை மரியாள் இறைவனின் தாய். இஸ் த மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த மதர் ஆஃப் காட் என்று அந்த பிரகடனத்தை அவர்கள் செய்தார்கள். எனவே திருவிவிலியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது மரியாளை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். திருவிவிலியத்தில் மரியாவை பற்றி விவிலியம் உண்மையில் மிக குறைவாகவே கூறுகிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இருப்பினும் அது உண்மைக்கு முற்றிலும் முரணானதல்ல, அது உண்மைதான். உண்மையில்
விவிலியத்தில் மரியாள் பற்றிய நிறைய குறிப்புகள் உள்ளன. இந்த குறிப்புகள் பற்றி அறிய விவிலியத்தை நாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு வாசிக்க வேண்டும். அதாவது மேலோட்டமாக வாசிக்க கூடாது. நமக்கு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒருத்தனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்குது. சரி, விவிலியத்தில் அதுக்கான ஆன்சரை தேடலாம், விடையை தேடலாம்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து, நம்ம பழக்கம் இல்லையா, ஒரு 3 தடவை ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்தை திறந்துருக்கிறான். வந்திருக்குது, ராயப்பர் நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ, என்னடா அது ரொம்ப அபசகுணமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னொரு தடவை செகண்ட், நம்ம கலாச்சாரத்துல 3 தடவை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு பக்கத்தை திறப்புனா நீயும் அவ்வாறே செய் அப்படின்னு வந்தது. இது எல்லாமே விவிலியத்துல இருக்குதுதான். ஐயோ, என்னடா அது, கடைசியா கண்ணை மூடி ரொம்ப நேரம் சாமி வேண்டிக்கிட்டு இதுதான் கடைசி தடவை, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திறந்து புரட்டினா செய்ய வேண்டியதை விரைவில் செய் அப்படின்னு வந்ததான். அப்போ என்னன்னா, விவிலியத்தை நாம் மேலோட்டமாக, அதாவது பிற மத சபைகளை சார்ந்தவர்களை போல, அதாவது மேலோட்டமா படிச்சுவிட்டு அன்னை மரியாதை பத்தி இதை பேசலாம் அதை பேசலாம் சொல்லிட்டு விவாதத்துல இறங்கினாக்க அது பயனற்ற விவாதங்கள். ஆக நாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு விவிலியத்தை படிக்கின்ற பொழுது அன்னை மரியாதை பற்றி நிறைய செய்திகளை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனுடைய ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு தான் இந்த உரை. திருவிவிலியத்தில் மரியாள். புதிய ஏற்பாட்டில் மரியாவுக்கான நேரடி குறிப்புகள் மத்தேயு 1:16 இயேசுவின் மூதாதையர் பட்டியல்ல நமக்கு தெரியும். அதுல அன்னை மரியா பற்றி குறிப்பு இருக்குது. மத்தேயு 1 இயேசுடைய பிறப்பு, அதே மாதிரி லூக்காவது 1வது அதிகாரம் இயேசுடைய பிறப்பினுடைய அறிவிப்பு, அதே போன்று மரியாள் எலிசபெத்தை சந்தித்தல், ஞானிகளுடைய வருகை, எகிப்திற்கு தப்பிச் செல்லுதல், இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல், காணாமல் போன இயேசுவை சந்தித்தல், இப்படி பல நேரடி குறிப்புகள் அன்னை மரியா பற்றி இருக்கின்றன. அதற்குரிய சான்றுகளும் நான் தந்திருக்கின்றேன். நீங்கள் இந்த உரைக்கு பின்னாடி விவிலியத்தை எடுத்து இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்கள் வாசித்து தியானித்து அன்னை மரியா பற்றி மேலும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் இப்பொழுது நேரமின்மையின் காரணமாக அடிக்கோடிட்டு காட்டிவிட்டு செல்கின்றேன். புதிய ஏற்பாட்டில் மரியாவுக்கான நேரடி குறிப்பு மேலும் மத்தேயு மற்றும் மார்க்கு, லூக்கா இவர்கள் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அங்கே வெளியே காத்திருக்கும் போது, யார் என் தாயும் சகோதரர்களும், இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என் தாயும் அந்த ஒரு குறிப்பு. அதே போன்று தன் சொந்த மக்களால் இயேசு புறக்கணிக்கப்படுதல். இவன் சோசப்புடைய மகன் தானே, அன்னை மரியாவுடைய மகன் தானே, தச்சனுடைய மகன் தானே, இவனை பற்றி நமக்கு தெரியாதா, இவன் யார் எங்களுக்கு இறைவார்த்தையை பற்றி கூறுவ அப்படி சொல்லுகின்ற ஒரு பகுதி. அதே போன்று யோவான் நற்செய்தியிலே அந்த கானாவூர் திருமணத்தோடு சிலுவையின் அடியில் என்ற மரியாள். அதே போன்று திருவழிபாட்டிலே அந்த விண்மின் அந்த பெண் அதாவது நிலவின் மேல் 12 விண்மீன்கள் சுடி நிற்கின்ற அந்த திருவெளிப்பாட்டு பெண். புதிய ஏற்பாட்டில் மரியாவுக்கான மறைமுக குறிப்பு என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா 11வது அதிகாரத்திலே இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்று வருகின்ற பகுதி ஒன்றியது. அதே போன்று மரியனை பற்றிய முதல் குறிப்பு புனித பவுலடிகளார் எழுதியது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4 காலம் நிறைவேற்ற போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டாராகவும் அனுப்பினார் என்கின்ற ஒரு குறிப்பு. அதே போன்று மீண்டுமாக அந்த வானில் பெரியதோர் அந்த விண்மீன்களை முடியாக சூடிய அந்த பெண் பற்றிய குறிப்பு. மரியாளின் வார்த்தைகள் விவிலியத்தில் 4 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லூக்கா, யோவான் நற்செய்திகளே அதை பற்றி தெளிவாக நாம் பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் விவரை குறிக்கின்ற பொழுது மீட்பரின் தாயை குறிப்பிடும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், இவைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். பழைய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நான் சொல்லுகின்ற பொழுது பலருக்கு வியப்பு ஏற்படலாம். எப்படி, அன்னை மரியாள் தான் பிறக்கவே இல்லையே, அன்னை மரியாளை பற்றி எப்படி பழைய ஏற்பாட்டிலே குறிப்புகள் இருக்கின்றன என்று சொல்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கான விடை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொடக்க நூலிலே 3வது அதிகாரம் 15வது திருவசனத்திலே கூறப்பட்டுள்ளது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். இங்கே ஏவாளுடைய மகனை பற்றி சொல்லப்பட்டாலும் அது மறைமுகமாக புது விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற அந்த திருவெளிப்பாட்டு பெண், பாம்பின் தலையை நசுக்குகின்ற அந்த பெண்ணை பற்றிய குறிப்பு இது. அமல உற்பவி அதை பற்றிய குறிப்பு. அதே போன்று எசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார், இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவே பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இதுதான் அந்த அனௌன்சியேஷன் சீன்லயும் வந்திருக்கும். அந்த மத்தேயு சொல்லுகின்ற பொழுது கன்னி கருத்தாங்கி ஒரு மகளை பெற்றெடுப்பாள் என்று
இறைவாக்கியர்கள் கூறுகின்றார்கள் என்று சொல்லி அன்னை மரியாளுடைய அந்த இயேசு பிறப்பை பற்றிய குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மீகா, பழைய ஏற்பாட்டிலே மீகா 5:2-3, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறந்ததா இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்கின்ற ஒரு குறிப்பு. இதை நீங்கள் முழுமையாக பின்னாடி வாசித்து தியானியுங்கள். பழைய ஏற்பாட்டு மரியாள் பற்றிய வகைகள், டிபாலஜி, த டிபாலஜி ஆஃப் மேரி, அதாவது இது என்னன்னு கேட்டாக்க த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வகை டைப் என்பது பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர், பொருள் அல்லது நிகழ்வு என்பவை புதிய ஏற்பாட்டில் எதையாவது முன்னறிவிக்கின்றது, முன் குறிக்கின்றது. இது ஒரு முன் சுவை அல்லது ஏதாவது ஒரு முன் குறிப்பு போன்றது. இட்ஸ் லைக் எ ஹிண்ட். மரியாளை பற்றிய அந்த ஹிண்ட், குறிப்பு என்பது பழைய ஏற்பாட்டில் தரப்பட்டுள்ளது. அது பற்றி நாம் பார்ப்போம். மரியாள் தனது செயல்பாடுகள் மற்றும் இறை திட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பின் மூலம் திருச்சபையின் மாதிரி ஆவாள், எ டைப் ஆஃப் த சர்ச் என்று லூமன் ஜென்சியம் கூறுகின்றது. இதுதான் நான் இப்பொழுது ஒரு 5 வகையான மாதிரியை தருகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற பெண்கள், மரியாள், இவர்களோடு பற்றிய ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. பழைய ஏற்பாட்டு ஏவாள், புதிய ஏற்பாட்டு மரியாள், இவர்கள் இருவருமே வாழ்வோரின் தாய். முதல் பெண்ணான ஏவாள் வாழ்வோரின் தாய், தொடக்க நூல் 3:15. இதனால் அரக்க பாம்பு அப்பெண் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று திருவழிபாட்டு பெண்ணை பற்றிய குறிப்பு திருவழிபாட்டு நூல் 12வது அதிகாரம் நமக்கு தருகின்றது. ஆக ஏவாள், மரியாள். ஏவாளின் கீழ்ப்படியாமை, அதன் வழியாக பாவம் இந்த உலகத்திற்கு நுழைந்தது, மரணம் வந்தது, சொர்க்கத்தை இழந்தார்கள், சொர்க்கத்திலிருந்து அடித்து துரத்தி விரட்டப்பட்டார்கள். அதனால் அவர்கள் கடவுளோடு உள்ள உறவை இழந்தார்கள். ஆனால் மரியாளின் கீழ்ப்படிதலால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது, இயேசு வழியாக வாழ்வு கிடைத்தது, நாம் சொர்க்கத்துக்குள் மீண்டும் நுழைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நமக்கு மீட்பு என்னும் கொடை அன்னை மரியாள் வழியாக தரப்பட்டுள்ளது. எனவே அன்னை மரியாள் வாழ்வோரின் தாய். இரண்டாவதாக சாமுவேலின் தாயான ஹன்னா, அதாவது அன்னா மற்றும் மரியாள், இவர்கள் இருவருமே பிள்ளை பெற இயலாதவர்கள். அன்னா முதிர்ந்த வயதின் காரணமாக, அதுவும் மேலும் கன்னியாக வாழ்வதற்கான ஒரு வார்த்தை பாட்டு எடுத்திருந்தாள். அதே போன்றுதான் மரியாளும். இருவருமே பிள்ளை பெற இயலாத நிலையிலும் அற்புதமான வகையில் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அன்னாவின் மீது அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார், ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். மரியா வானதுதரிடம் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். இந்த குறிப்புகளை நீங்கள் பின்பு வாசித்து நீங்கள் தியானியுங்கள். மூன்றாவதாக யூதித்து மரியாள், பழைய ஏற்பாட்டில் வருகின்ற யூதித்து மரியாள், பாம்பின் தலையை நசுக்குகின்ற பெண், அமல உற்பவ மாதா. யூதித்து ஒலோபேரினின் கழுத்தை துண்டித்தல், திருவழிபாட்டு பெண் பாம்பின் தலையை நசுக்குதல். இதுதான் அந்த ஒப்பீடு. அதே போன்று யூதித்தினுடைய அழகை பற்றி பழைய ஏற்பாடு பேசுகின்றது. மரியாளுடைய அழகின் முழுமையே தாயே என்று நாம் பாடி மகிழ்கின்றோம். நீரே எருசலேமின் மேன்மை, நீரே இஸ்ராயலின் பெரும் ஆட்சி. அதை ஒரு பாடலாக கூட தூத்தா பூல்க்ரா எஸ் மரியா என்கின்ற பாடலும் இருக்கின்றது. அதை நீங்கள் பின்னாடி வாசிக்கலாம், தியானிக்கலாம். தூத்தா பூல்க்ரா எஸ் மரியா எத் மாக்குலா ஒரிஜினாலிஸ் non estinte tu gloria Jerusalem, tu letizia Israel, tu honorificentia populi nostri, tu advocata peccatorum o Maria, Virgo prudentissima, mater clementissima, ora pro nobis, intercede pro nobis, ad Dominum Iesum Christum. நான்காவதாக எஸ்தர் மரியாள். எஸ்தரும் பரிந்துரைக்கின்றாள், மரியாளும் பரிந்துரைக்கின்றாள். எஸ்தர் அந்த மன்னனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று மன்னன் கேட்கின்ற பொழுது, மன்னரே உமக்கு விருப்பமானால் என் உயிரையும் என் மக்களின் உயிரையும் காப்பாற்றும், இதுவே என் வேண்டுகோளும் விருப்பமும் ஆகும் என்று பரிந்துரைக்கின்றாள், பரிந்து பேசுகின்றார். அதே போன்று அரசனின் தாய், அதே போன்றுதான் அன்னை மரியாளும் நமக்காக பரிந்து பேசுகின்றாள் இன்றும். ஐந்தாவதாக சாலமோனின் தாய் பத்சேபா மற்றும் மரியாள், இவை பற்றிய குறிப்புகளும் நமக்கு இருக்கின்றது. என்ன, இவர்களுக்கிடையே இஸ்ராயலின் அரசி அந்த சாலமோனின் தாய், அவர் அரசியாக முடிசூட்டப்படுகின்றாள். அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது. அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கு அருகிலே ஒரு இருக்கை போடப்பட்ட அன்னை மரியாளை நாம் அரசியாக கொண்டாடுகின்றோம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆக மரியாள் பற்றிய மற்ற பழைய ஏற்பாட்டு வகைகளையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். நோவாவின் பேழை, நோவாவின் பேழைக்கும் அன்னை மரியாள் அவருடைய திருவயிற்றுக்கும்
யாக்கோப்பின் ஏணி, எரியும் புதர், உடன்படிக்கை பேழை, எலியாவின் மேகம், அடைபட்ட ஆலய வாயில். மரியாள் பற்றிய மற்றைய பழைய ஏற்பாட்டு வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது புனித அகுஸ்தினார் கூறுவார், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்துள்ளது. அது நாம் ஏற்கனவே பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றது. நோவாவின் பேழை நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் முழு மனித இனத்திற்கும் அடைக்கலமாக அமைந்தது. அதே போன்று அன்னை மரியாள் பாவிகளுக்கு அடைக்கலமானாள். யாக்கோப்பின் ஏணி, மரியாள் கடவுளின் தாய் என்று பொருள்படும் தெயோட்டோகஸ் என்ற தலைப்பின் மூலம் யாக்கோப்பின் ஏணி என்றும் காணப்படுகிறார். இயேசு உலகிற்கு வந்த இணைப்பு அல்லது வாகனம். அவள் ஏணி என்பது கிறிஸ்துவின் சிலுவையை குறிக்கின்றது. அதன் வழியாக நாம் சொர்க்கத்திற்கு ஏறுவதற்கான வழிமுறைகளை கொண்டுள்ளோம். அந்த குறிப்பு தொடக்க நூல் 28:10-19 முதல் உள்ள திருவசனத்துல அந்த யாக்கோப்பின் ஏணி, வானதூதர்கள் ஏறி இறங்கி வருதல், அதை பற்றி குறிப்பிடப்படும். மூன்றாவதாக எரியும் புதர், விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 2:7. எரியும் புதரானது கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது. மோசே இந்த காட்சியை கண்டு மிரண்டு போனார். அதே போல் மரியா இயேசுவை சுமந்து கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். எரியும் புதர் கடவுள் நம் இதயங்களில் பற்ற வைக்க விரும்பும் அந்த எரியும் அன்பையும் சுட்டி காட்டுகின்றது. மரியாள் பாவமற்றவராக இருப்பது அந்த சுடரை மிகச்சிறந்த முறையில் குறிக்கின்றது. இறுதியாக உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் உங்களுடைய சிந்தனைக்காக. மரியாள் எனக்கு யார்? இதுதான் நீங்கள் நாளை முதல் சிந்திக்க வேண்டிய கேள்வி. மரியாள் எனக்கு யார்? சரி, மத்த அமல் பாதிரி இவ்வளவுதான் சொல்லிட்டாரு. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாரு மரியாள்? ஒரு சாதாரண ஏழை யூத பெண்ணா? இயேசுவின் தாயா? இறைவனின் தாயா? இறை ஊழியரா? பரிந்து பேசுபவரா? துன்பத்தில் துணை நிற்பவளா? மரியா ஒரு புரட்சி பெண்ணாக இன்றும் இருக்கின்றாளா? புதுமை பெண்ணாக எனக்கு வழிகாட்டுகின்றாளா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றாளா? என் உடன் நடக்கும் சகோதரியாக இருந்து என்னை வழிநடத்துகின்றவளாக நான் பார்க்கின்றேனா? ஏனென்றால் பல நேரங்களில் நாம் அன்னை மரியாளை மிக உயர்ந்த நிலையில் வைத்து நாம் தூரத்தில் இருக்கின்றோம். ஆனால் திருச்சபையானது நமக்கு தருகின்ற படிப்பினை மரியாளை மேன்மை மிக்க உயரத்தில் வைக்கின்ற அதே நேரத்திலே நம்முடைய தெருக்களில் இறங்கி நடக்க விடுங்கள். நம்முடைய சாதாரண நாம் சந்திக்கின்ற பெண்களிலே அவளை கண்டுகொள்ளுங்கள். துன்பப்படுகின்ற பெண்களிலே அவர்களை கண்டுகொள்ளுங்கள். உரிமை இழந்த பெண்களிலே அவரை கண்டுகொள்ளுங்கள். இன்றும் தங்களுடைய குரல் கேட்கப்படாத அந்த பெண்களுடைய குரலிலே கண்டுகொள்ளுங்கள். அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று திருச்சபையானது நமக்கு கற்கின்றது. எனவே அன்னை மரியாளை நம்முடைய சகோதரியாக கண்டு பாவித்து, நாம் உடன் நடப்பவளாக கண்டு பாவித்து அவளை அன்பு செய்வோம். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து அன்னை மரியாளை பற்றி புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அன்னை நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. ஊழியர்களின் மன்றாட்டு. அனைத்து நன்மைகளின் தாயே, உம் ஊழியர்களாகிய நாங்கள் நம்பிக்கையால் நிரப்பப்படுவோமாக. எம் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் எம்மை திடப்படுத்தி உம் பணியில் உண்மையுள்ளவர்களாக வாழச் செய்யும். கிறிஸ்துவை பின்பற்ற நாங்கள் அளித்த நிலையான வாக்குறுதியை புதுப்பித்தருளும். எம் வழிகாட்டியான உம்மோடு இணைந்து உமக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு பணியாற்றுவோமாக. எம் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எம் முடிவில்லா வாழ்விற்கு நுழைவு வாயிலாக இருந்திடுவாய் தாயே. ஆமென்.